ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடீஸ் லவுஞ்ச் பை ரம்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஜ்ஜியான நட்டெல்லா ப்ரௌனிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரௌனி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் நட்டெல்லா எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 350 கிராம். இதில் நாம் 2 முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ப்ரௌனி பண்ணுறப்போ எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அதில் நிறைய ஏர் இன்கார்பரேட் ஆகும். அப்போ நமக்கு ப்ரௌனி கேக் மாதிரி வரும், ஃபஜ்ஜியாக இருக்காது. அடுத்தது 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். கூடவே 1/4 கப் உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது மேலே ஒரு சல்லடையை வச்சுருங்க. இப்போ இதில் 3/4 கப் மைதா மாவு, 1/2 கப் பவுடர் பண்ண சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சிருங்க. சலிச்சாதான் இதில் இருக்கிற கட்டியெல்லாம் போகும். அது மட்டும் இல்லாமல் பேக்கிங் பவுடர் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ இதை எந்தவித கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரௌனி மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு 7 இன்ச் ஸ்கொயர் பேன் எடுத்து சுற்றி வெண்ணெய் வச்சு தடவிட்டு உள்ளே ஒரு பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை மாற்றிடலாம். அடுத்தது இதை நம்ம பேக் பண்ணிடலாம். அவனை ஏற்கனவே நான் ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹீட் இல்லைனா 150 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ½ அன் ஹவரில் இது ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரௌனி சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. ஒரு டூத்பிக்கை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா க்ளீனாக வரணும். அப்போனா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம பீஸ் போடணும். இப்போ பாருங்கள், நம்ம ப்ரௌனியோட டாப் எவ்வளோ சூப்பராக கிராக்கில் ஆகி வந்திருக்குன்னு. உள்ளேயும் ரொம்பவே ஃபஜ்ஜியாக வந்திருக்கு. இதை ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் கூட சர்வ் பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நட்டெல்லா ப்ரௌனிஸ் எவ்வளோ ஈஸியாக பண்ணோன்னு நீங்களே பார்த்தீங்கல்ல. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட சீக்கிரமே உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா.